அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். சொற்களில் சிறந்தது இறைவனின் வேதமாகும், செயல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். காரியங்கள் மிக கெட்டது புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும். அனைத்து புதிதாக உருவாக்கப்பட்டையும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கு பேசப்படக்கூடிய சொற்களின் பயன் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மற்ற கொள்கை சித்தாந்தங்கள் எப்படி இஸ்லாம் தனித்து விளங்குது அப்படிங்கிறத ஒரு தொடராக பார்த்துட்டு வரோம். சென்ற தொடரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சென்ற உரையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடவுளை எப்படி மக்களுக்கு, அதாவது கடவுளை பற்றிய நம்பிக்கையை எப்படி மக்கள் புரிந்து கொள்ளணும், இதில் எப்படி இஸ்லாம் தனித்து விளங்குது, இறைவன் எப்படி மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறான், இடைத்தரகர்கள் இல்லாமல் இறைவனை எப்படி நம்ம நேரடியாகவே அணுக முடியும், இறைவன் எவ்வளோ கருணையாளனாக இருக்கிறான், நம்ம அந்த அவ்வளோ கருணையாள இறைவனை நம்ம நேரடியாக நெருங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அந்த விஷயத்தில் எப்படி இஸ்லாம் தனித்து விளங்குதுங்கிறத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, அதே கடவுள் கொள்கையில் இன்னொரு அம்சமான மோனோதீசம், அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் இருப்பான், ஒரு கடவுளுக்கு மேலே பல கடவுள்கள் கிடையாது, ஒரு இறைவன் தான் இருப்பான் அப்படிங்கிறத இஸ்லாம் எப்படி விளக்குது, அதாவது லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக எப்படி குரானும் சரி ஹதீஸும் சரி எப்படி தர்க்க ரீதியான வாதங்களை வைக்குது, ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற தர்க்க ரீதியாக வாதங்களை எப்படி வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பகுதிக்கு ஒரு கடவுள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ்க்கு ஒரு கடவுள், இந்தியாவுக்கு ஒரு கடவுள், அப்படி இருக்க முடியுமா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க முடியாது. அதாவது எல்லாத்தையும் படைத்தவன் தான் ஒரு இறைவனாக இருக்க முடியும், அனைத்தையும் படைத்தவன் தான் ஒரு இறைவனாக இருக்க முடியும். அது என்ன வைக்குது அப்படின்னா, என்ன ஒரு லாஜிக்கான வாதம் வைக்கிறதுனா, எவ்வளோத்தையும் படைத்த இறைவனை இவ்வளோ விஷயங்களையும் படைத்தவன் உன்னுடைய கோரிக்கையை ஏற்கிறதுக்கு நான் ஒருத்தன் போதாதா, உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு மட்டும் 2-3 பேர்கிட்ட வேணுமா, உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு மட்டும் நான் 2-3 பேரை வச்சுக்கணுமா இல்லையா, இவ்வளோத்தையும் படைத்த ஒருத்தன் நான் இருக்கும்போது உன்னுடைய கோரிக்கையை ஏற்கிறதுக்கு மட்டும் நான் 2-3 பேர் ஆளை வச்சு டெப்புட்டியெல்லாம் வச்சுக்கணுமா அப்படிங்கிறது தான் இஸ்லாம் கேட்குது. ஏன்னா பொதுவாகவே 2 தலைமை, அதாவது 2 பேர் ஒரு விஷயத்துக்கு தலைமையாக இருந்தால், ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லைனா வீட்டுக்கோ 2 தலைமை இருந்துச்சுன்னா அந்த நிர்வாகம் சீரழிஞ்சிடும். அதாவது அந்த நாடும் சரி வீடும் சரி சீரழிஞ்சிடும். ஒரு தலைமை தான் இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஒருத்தன் ஒருத்தனை கவுக்க பார்ப்பான், ஒருத்தன் எடுத்த டிசிஷனுக்கு இன்னொருத்தன் ஒத்துக்க மாட்டான், நீ எப்படி டிசிஷன் எடுக்கிறதுப்பான். ஸோ இதெல்லாம் அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அதில் ஒருத்தனுக்கு அதாவது கீழே ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது யாருக்கும். அதனால் அது நிர்வாகம் சீரழிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத இஸ்லாம் எப்படி சொல்லுது அப்படின்னா, குரானில் 2:163 அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவனை, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் தான் இறைவன். 16:51 2 கடவுள்களை கற்பனை செய்யாதீர்கள், அவன் ஒரே ஒரு கடவுளே, எனவே எனக்கே பயப்படுங்கள். என்ன வாதம் வைக்குதுன்னா, ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத முதல்ல ஒரு வாதமாக வைக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, நிறைய கடவுள்கள் இருந்தால் என்னென்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத குரான் சொல்லுது. 21வது அத்தியாயம் 22வது வசனத்தில், அதாவது வானங்கள் மற்றும் பூமியில் அவ்விரண்டிலும் அல்லாவை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இரண்டும் சீரழிஞ்சிருக்கும். இந்த வாதத்தை குரான் தான் வைக்குது. நம்ம யதார்த்தமாக நம்ம நாட்டிலையும் பார்க்குறது தான், 2 தலைமை இருந்தால் அந்த நிர்வாகம் சீரழிஞ்சிடும், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்காது, 2 தலைமை இருந்தால் இருக்காது இல்லையா. இதை இன்னொரு வாதம் வைக்குது பாருங்கள். 23வது அத்தியாயம் 91வது வசனத்தில், அல்லாஹ் பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை, அவனுக்கு பிள்ளைலாம் கிடையாது, அவனுடன் எந்த கடவுளும் இல்லை, அவ்வாறு இருந்தால் தான் படைத்தவற்றுடன் ஒவ்வொரு கடவுளும் தனியாக போயிருப்பார்கள். இது நான் படைச்சது, ஒவ்வொருத்தனும் அவன் படைச்சதை எடுத்துகிட்டு போயிருப்பான். இதுக்கு நீ சொந்த கொண்டாட முடியாது, இது நான் படைச்சதுப்பா, இது நான் படைச்சது, நீ என்கிட்ட கேட்கணும், என் டிபார்ட்மெண்ட் வரதுன்னா நீ என்கிட்ட கேட்டு தான் வரணும் அப்படின்னுப்பான் இல்லையா. அது அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருத்தனும் அவன் பிச்சுட்டு போயிருப்பான்ப்பா, சூரியனா நான் படைச்சது, சந்திரனா நான் படைச்சது. அப்போ எப்படி நம்ம மொத்தமாக இயங்காது. அதே மாதிரி ஒருவரை ஒருவர் மிகைத்திருப்பார்கள் இல்லையா. நீ பெரியவனா நான் பெரியவனா, இப்போ ஒருத்தன் ஆக்கிறதுக்கு ஒருத்தன் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் அப்படின்னா, அப்போ அழிக்கிற கடவுள் ஆக்கிறவனை அழிக்க மாட்டானா, நான் அழிக்கிறவன் அவனை அழிச்சிருவான்னு பார்க்க மாட்டானா, ஆக்கிறவன் ஏன் அந்த அழிக்கிறவன் ஆக்கியிருப்பான் முதல்ல
எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தர்க்க ரீதியாக தான் வாதங்கள் வைக்குது. நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எப்பா ஒரு பிரசிடென்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் 2 பேர் ஒரு கட்சியிலே 2 பேர் இருந்தாலே ஒருத்தன் கவுத்துக்கு தானே பார்க்குறான். ஒரு இயக்கத்துக்கு 2 தலைமை இருந்தாலே அவன் வந்து இவன் எப்போ கவுக்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். 2 தலைமை இருந்தால் சீரழிஞ்சிடும் அப்படிங்கிறத குர்ஆனும் சொல்லுது. அதே மாதிரி அடுத்த இன்னொரு வாதத்தை வைக்குது. அதாவது ஒரு கடவுள்னா படைத்தவனாக இருக்கணும். அனைத்தும் படைத்தவனால் தான் வந்து அந்த அவன் தான் கடவுளாக இருக்க முடியும் இல்லையா? அல்லாஹ் கேட்குறான், இவ்வளோத்தையும் படைத்தவன் வந்து நான் வந்து உங்களுக்கு போதுமானவன் இல்லையா? 39 அத்தியாயம் 36 வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், தனது அடியாருக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அவனை எல்லாரும் பற்றி அவர்கள் உண்மையை அச்சுறுத்துகின்றனர். அவன் ஒருத்தன் போதாதா? அவளும் படைச்சிருக்கான், அவன் ஒருத்தன் போதாதா? உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவன் ஒருத்தன் போதாதா? அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் கேட்குறான், சரிப்பா நான் வந்து ஏதோ வந்து 2-3 படைப்பாளன் இருந்து நான் படைச்சதை போர் இன்னொருத்தன் படைச்சதுனால உங்களுக்கு நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீரோ? இப்படி நான் சூரியனை படைச்ச மாதிரி இன்னொரு சூரியனை வந்து இன்னொரு அல்லாஹ் படைச்சி அதனால் நீங்கள் ரொம்ப குழம்பிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறான். 13வது அத்தியாயம் 16 வசனத்தில் தான் கேட்குறாங்க, அல்லாஹ்வுக்கு நிகரானவர்களை கற்பனை செய்து விட்டார்களா? அவர்கள் அல்லாஹ் படைத்ததை போல் படைத்து அதன் காரணமாக படைத்தது யார் என்று இவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா? நீங்கள் குழம்பி போயிட்டீங்களா? நீங்கள் இன்னொரு படைப்பாளனை பார்த்து அவன் படைச்ச மாதிரி இவரும் படைச்சிருக்கானப்பா, இதே மாதிரி படைச்சிருக்கானா, அப்படி குழம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஒவ்வொரு பொருளையும் அல்லாவே படைத்தவன், அவன் தனித்தவன் அப்படிங்கிறான். அதனால் இந்த மாதிரி வாதம் வைக்குது. என்ன வைக்குதுன்னா, நீங்கள் இன்னும் 2 அல்லாஹ் கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் படைத்தேன், நீ எல்லாத்தையும் சிந்திச்சு பாரு. ஒவ்வொருத்தனும் சூரியனும் சரி சந்திரனும் சரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் படைத்தான் அப்படின்னா, இந்த ஒரு புயிர்ப்பு தன்மை இருக்குன்னு வைங்களேன், இந்த புயிர்ப்பு தன்மையில் இருக்கக்கூடாது, நான் வந்து வேறு தான் வைப்பேன் அப்படின்னு அவன் வைப்பான், அவன் படைச்சதுக்கு. அப்போ சூரியன் வந்து ஒரு திசையில் இயங்கும், சந்திரன் ஒரு திசையில் இயங்குனா எப்படி உலகம் இயங்காது இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் நம்ம அறிவை சிந்திச்சு பார்த்தாலே இந்த அவ்வளோத்தையும் படைத்தவன் ஒருத்தன் தான், அவ்வளோத்தையும் இயக்கிறவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். ஆனால் வந்து அவங்களுக்கு மனசில் வந்து என்ன இருக்குன்னு தெரியல, அவங்க வந்து சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வாதம் வைக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் வந்து பலவீனமானவன், மனுஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு பலவீனமாக இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் அல்லாஹ் சொல்கிறான், பலவீனம் அற்றவன் தான் இறைவன், பலவீனமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறான். மெயினாக அவன் கேட்குறான் பாருங்க, படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா, சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களாப்பா? ஒரு படைத்தவனும் படைக்காதவனும் ஒன்றாவானா? எப்படி ஒன்றாவான்? இது வந்து 16வது அத்தியாயம் 17வது வசனத்தில். அதேமாரி சொல்கிறான் 16வது அத்தியாயம் 20வது வசனத்தில், அல்லாஹ்வை என்று யாரை அழைக்கிறார்களோ, யாரெல்லாம் கூப்பிட்டுக்குங்க, அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள், ஏன்னா அவர்களே படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் யார் அல்லான்னு சொல்கிறீங்களோ எல்லாமே படைக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் வந்து கிரியேஷன்ஸை தான் நீங்கள் வந்து கிரியேட்டர் நினச்சிட்டு இருக்கீங்க, கிரியேஷனை நான் நினைக்காதீங்க அப்படிங்கிறான். ஓகேயா? ஸோ அவங்கெல்லாம் படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு லாஜிக்கான வாதத்தையும் குர்ஆன் வந்து வைக்குது. அதுமாதிரி 27வது அத்தியாயம் 60வது வசனத்தில், நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது வானங்கள் பூமியையும் படைத்து வானத்திலேருந்து தண்ணி, அதாவது ஒவ்வொரு விஷயமா சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நான் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் பாரு, இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறேன்னா நீ உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ண நான் போதாதா? அதாவது ஒரு விஷயம் எவன் பண்ணுறானோ அவன் தான் சொல்ல முடியும் இல்லையா, என்னென்ன விஷயம் பண்ணணும். அவன் வந்து எல்லாத்தையும் சொல்லலை, சில சாம்பிள் அப்படியே அள்ளி போடுறான். நான் இதெல்லாம் பண்ணுறான்ப்பா, இவ்வளோ விஷயம் பண்ணுறவனா உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ண மாட்டேனா, அதுக்கு போய் நீ வேற யார்கிட்ட போய் நிற்கிறியே அப்படிங்கிறத கேட்குறான். நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா, அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களை முளைக்க செய்கிறோம், அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்க செய்ய இயலாது. அவன் சொல்கிறான், ஒரு மரத்தை கூட உங்களால் வர செய்ய முடியாதுப்பா, அது கூட நான் தான் வந்து மலையை உண்டாக்கி வர செய்யணும். அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா? இல்லை அப்படிங்கிறான். அதேமாதிரி 27வது அத்தியாயம் 61வது வசனத்தில் இதே மாதிரி தான், பூமியை அதாவது நீங்கள் இணை கற்பதை சிறந்தவையா அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அதனிடையே ஆறுகளை உருவாக்கி அதற்கு முளைகளையும் அமைத்து 2 கடலுக்கு இடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா, அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா? அல்லாஹ் வந்து எவ்வளோ டென்ஷனாக கேட்குறான் பார்த்தீங்களா இல்லையா? நான் இவ்வளோத்தையும் பண்ணி வச்சிருக்கேன், என் கூட நூத்தனை வந்து ஒப்பிடுறியே, நான் இவ்வளோ விஷயத்தை பண்ணுறேன்னா, அவன் ஏதாவது ஒன்றாவது பண்ணானா? நீ கிரியேட்டர்னு சொல்கிறியே, அவன் ஒன்றாவது பண்ணானாப்பா, இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கானா? இன்னொரு வசனம் 28வது அத்தியாயம் 71வது வசனத்தில், கியாமத் நாள் வரை இறைவை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கி விட்டால், இந்த இறைவை அப்படி நிரந்தரமாக்கிட்டனா உங்களுக்கு ஒளியை கொண்டு வரும் இறைவன் யார்? இதுக்கு அப்படி ரிவர்ஸா அடுத்த வசனத்தில் கேட்குறான். இது அப்படி ரிவர்ஸா, கியாமத் நாள் வரை பகலை உங்களுக்கு நிரந்தரமாக்கி விட்டால், 28-72ல் பகலே ஃபுல்லாக ஆக்கி வச்சுட்டான், உங்களுக்கு இரவை வந்து அமைதி உள்ள இரவை வந்து அமைதி பெறும் இரவை உங்களுக்கு கொண்டு வரும் இறைவன் யார்? ஒவ்வொரு கேள்வியே கேட்குறான். அடுத்து 34-22ல்
அல்லாஹ்வை என்று நீங்கள் கற்பனை செய்தவற்றை அழைத்து பாருங்கள், அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கும் அதிகாரம் பெற மாட்டார்கள். அவ்விரண்டும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அதிகாரத்திலையும் பங்கு இல்லை, கிரியேஷன்ல பங்கு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையும் பங்கு இல்லை அவங்களுக்கு. அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை, அவனுக்கு சப்போர்ட்டே கிடையாது. அவன் தனித்தவன், அவன் தான் படைப்பாளன், அவன் தான் ஒரே ஒருத்தன் தான் கடவுள் அப்படிங்கிறத அவன் டிக்ளேர் பண்ணுறான். அது மாதிரி 3வது அத்தியாயம் 26 வசனத்தில் அவன் வந்து கேட்குறான், அல்லாவே ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய், நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியோரை இழிவுபடுத்துகிறாய், நன்மைகள் உன் கைவசமே உள்ளன, நீ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன். அவன் வந்து யாருக்கும் எதையும் விட்டு தரவே மாட்டேங்கிறான் பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் விட்டு தரதே கிடையாது. எல்லாத்துக்கும் நான் தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் அவ்வளோ பட்டியலில் போடுறோன்னே ஒரு சின்ன சாம்பிள் தான் எடுத்து போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என் கண்ட்ரோல் தான். எனக்கு பலவீனம் கிடையாது. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை இவனுக்கும், இந்த டிபார்ட்மெண்ட் இவனுக்கு, எவனுக்கும் நான் கொடுக்கல. எல்லா துறையும் நான் தான் கவனிக்கிறேன், அனைத்து துறைகளும் நான் தான் பார்க்குறேன், அனைத்து நிர்வாகத்தையும் நான் தான் பார்க்குறேன். அவனுக்கு பலவீனம் இல்லாதனால தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். நம்ம இதை சிந்திக்கணும். ஒரு கடவுள் இருக்க போய் தான் இந்த உலகம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இயங்குது, இல்லைன்னா ஆர்கனைஸ்டாக இயங்காது. இதையும் சிந்திக்கணும். அதே மாதிரி நம்ம இன்னொரு வாதம் என்ன வைக்கிது அப்படின்னா, நீ வந்து அல்லாஹ் என்ன மாதிரி நினைக்கிற அப்படின்னா, அவன் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வேறு எந்த திங்ஸ் டிவி ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கூட என்ன வேணும், ரா மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லையா? நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருந்து ஒரு மூலப்பொருளை எடுத்து அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து தயாரிக்கணும். அவன் சொல்கிறான், இது உங்களை மாதிரினா நான் படைப்பாளன் நான் எப்படி இருக்கேன்னா, நான் இதே மாதிரியா படைக்கிறவன். அவன் என்ன சொல்கிறான்னா, மூலப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல் படைப்பேன்ப்பா. நான் ஏதாவது படைக்கணும்னு நினச்சிட்டா அதை சொல்கிறான் பாருங்க. 16வது அத்தியாயம் 40வது வசனத்தில், ஒன்றை நாம் நாடினால் ஆகு என கூறுவதே நமது கூற்றாகும், உடனே அது ஆகிவிடும். அவன் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எதுலேயுமே இல்லாமல் ஃப்ரம் 0 to, அதாவது எல்லாத்தையும் படைச்சிருவான். நீ மூலப்பொருள் வேணுங்கிற கான்செப்டே கிடையாது அவனுக்கு. ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அதேமாதிரிலாம் கான்செப்டே கிடையாது. ஒன்றுலேருந்து ஒன்றை மாற்றுறது அப்படியே கிடையாது, அந்த வேலையே கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது படைக்கிறவன். அதனால தான் அவன் என்ன கேட்குறான்னா, இப்படி படைப்பாளன் நான் இருக்கிறேன், படைப்பாளனை வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தனை கொண்டு வரைய, அவனுக்கு கோபம் வருது. இந்த அதிகாரத்தை எவனுக்கும் அவன் கொடுக்க மாட்டான். இந்த அதிகாரத்தில் அவனுக்கு கொண்டு வந்தோம்னா அவனுக்கு கோபமாக வரும். அதேமாதிரி தான் அவன் சொல்கிறான், இந்த அதிகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத இப்போ அடுத்த சில வசனம் சொல்கிற பாருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, 16:73, அல்லாவை விட்டு வானங்களிலும் பூமியிலும் இவர்களுக்கான உணவில் சிறிதளவும் கைவசம் வைத்திருந்தார்களையும் சக்தியற்றோடையும் இவர்கள் வணங்குகின்றனர். அவன் சொல்கிறான், நீங்கள் யாரையும் கூப்பிடுறீங்களே, அவங்கள்ட்ட ஏதாவது ஃபுட்டு அவங்க ஃபுட்டை அவங்களால தயாரிக்க முடியுதா? மேபி நீங்கள் போய் கடையில் வாங்குறத சொல்லலை, உங்களுக்கு வந்து அந்த உணவு அளிக்கிறவங்க வந்து அவங்க ஃபுட்டு அவங்களுக்கு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அதுமாதிரி 29:17 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை என்று நீங்கள் கற்பனையாக படைத்த சிலைகளே வணங்குகிறீர்கள், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை சொல்லிட்டான், உங்களால் ஃபுட்டையும் உங்களால் கொடுக்க முடியாது, செல்வத்தையும் உங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். எனவே அல்லாஹ்விடமே செல்வத்தை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள். அதேமாதிரி குரானில் வந்து 7வது அத்தியாயம் 197வது வசனத்தில், அவனை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது, தமக்கே அவர்கள் உதவ முடியாது. அவங்களுக்கே அவங்களால உதவ முடியாதுப்பா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்களே, அவங்களுக்கே அவங்களால உதவ முடியாது. இதையும் சொல்கிறான். அதே மாதிரி 22:73, மனிதர்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்க, யார் கூப்பிடுற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றுனா ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு கொசுவை படைச்சு காட்டுப்பா, நீ வந்து ஒரு கொசுவை படைச்சு காட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறா பாருங்க, நீ கொசுவை படைக்க கூட தேவையில்லை. அந்த கொசு உங்கள்கிட்ட ஒரே ஒரு சீனி துளி இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சீனி துளி எடுத்துகிட்டு போயிடுச்சு, அந்த கொசுட்டு சண்டை போட்டு உன்னால் வாங்க முடியுமா? அவன் கேட்குறான், அந்த ஈ அவர்கள் எதையேனும் பறித்து கொண்டால் அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்கவும் முடியாது. முதல்ல கொசுவை படைச்சு காமிங்கிறான். கொசுவை படைச்சிக்கிட்டு அந்த கொசு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு சீனி தூளை எடுத்து போனால் கூட உன்னால் அதை போய் சண்டை போட்டு உன்னால் பண்ண முடியுமா? ரத்தத்தை குடிச்சு போட்டால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சு கொள்ள தான் முடியும். அந்த ரத்தத்தை உன்னால் மீட்டு எடுத்து முடியாது. அதே மாதிரி அவன் கடைசியாக ஒரு வார்த்தை வைக்கிறான் பாருங்க, தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனமாக இருக்கிறான். மனுஷன் போய் கேட்குறானே, தேடுறானே, அவனும் பலவீனமானவன், அவன் எவன்கிட்ட போய் கேட்குறானோ அவனும் பலவீனமாக இருக்கான். 2 பேரும் பலவீனமாக இருக்கிறதான். அதுமாதிரி 7வது அத்தியாயம் 194 வசனத்தில், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே, நீங்கள் உண்மையாளர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும். எதையுமே சவாலாக வைக்கிறான். நீங்கள் யாருனாலும் கூட்டுக்குங்க, அவங்க பதில் தராங்களா? பதில் தர முடியுமா அவங்களால?
பதிலே தரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா தனித்தவன் தான், ஒருத்தன் தான் இறைவன். அதுக்கு வந்து இவ்வளோ தர்க்கரீதியான வாதங்களை வைக்கிது குர்ஆன் வந்து. இந்த விஷயத்துலையுமே இஸ்லாம் வந்து தனித்து விளங்குது. இன்னும் சில விஷயங்கள் பார்ப்போம். அதாவது புகாரியில் 427 ஹதீஸா வருது. இதில் வந்து என்ன வருதுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உம்மு ஹபீபாவும் உம்மு சலமாவும் அபிசினியாவுக்கு போகிறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது அங்கே வந்து சில கிறிஸ்தவ ஆலயங்களை பார்க்குறாங்க. அங்கே வந்து அந்த சிலைகள், அந்த ஆலயத்தில் வந்து உள்ள படங்கள், உருவப்படங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதே வந்து நபிகள் நாயகத்தையும் வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களிடையே நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து இறந்து விடும்போது அவரது சமாதியின் மீது வழிபாட்டு தலம் ஒன்றை கட்டி அதில் அவருடைய அந்த உருவங்களை வரைவார்கள். அவர்கள்தான் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மக்களிலே மிகவும் மோசமானவர்கள் என்று கூறினார்கள். என்ன அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ மோசமானவர்கள், அவங்க வந்து எப்படி சபிக்கிறாங்க மட்டும் பாருங்கள். அந்த சமாதியின் மேலே வந்து நீங்கள் வழிபாட்டு தலத்தை வந்து ஒன்றை கட்டி, அதாவது அவங்க செத்து போயிட்டாங்கண்ணா, ஒரு நல்ல மனுஷன் இருந்தான்னா அவன் செத்து போனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வழிபாடு தலம் எழுப்பி அதில் வந்து வழிபடுறது, அதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கண்டிக்கிறாங்க. அது 435வது ஹதீஸாக இருக்குது புகாரியில். இதில் வந்து ஆயிஷா அப்துல்லா பின் அப்பாஸ் ஆகியோர் அவங்க கூறுறாங்க, அதாவது ரசூல்லா வந்து ஒரு மரண வேலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து துணி இருக்கு இல்லையா, அதாவது வேலைப்பாடுகள் கொண்ட கருப்பு துணி ஒன்றை போட்டுக்கொள்ளானார்கள். அவங்க வந்து முகத்தில் போட்டுட்டாங்க. அந்த வெப்பத்தை உணரும் போது அதை தமது முகத்திலேருந்து விலக்கிடுவார்கள். அதாவது அந்த ஹீட் ஆகிடும், அந்த மூஞ்சில் போட்டுப்பாங்க. ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த துணியை போடுறாங்க. அந்த துணியை ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிறாங்க. அப்படியே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. ஏன் அப்புறப்படுத்துவாங்க அப்படின்னா, தம் இறை தூதர்களின் அடக்கத்தலங்களை அவர்கள் வழிபாடு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். ஆக்சுவலாக ஈசா நபியை வந்து அவங்க வந்து கடவுள் ஆக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பனு இஸ்ராயல் வந்து அவங்க நம்ம ஆல்ரெடி நம்ம அவங்களுடைய ஸ்டோரி பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க காலமாடை வந்து கண்டு அந்த வணங்குதான் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய இறை தூதர்களின் அடக்கத்தலங்கள் அவர்கள் வழிபாடு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று கூறி அவர்கள் செய்ததை போன்று நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று தம் சமுதாயத்தரை எச்சரித்தார்கள். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இஸ்லாம் வந்து இந்த விஷயத்தில் தனித்து தான் விளங்குது. ஆனால் இஸ்லாம் தனித்து விளங்குதுங்கிறத மற்ற சமுதாய மக்கள் எப்படி உணர்வாங்க அப்படின்னா, அவங்க இந்த குரான் டெக்ஸ்ட் இதெல்லாம் போய் பார்த்து உணர மாட்டாங்க. அவங்க வந்து முஸ்லீம் மக்களை தான் பார்ப்பாங்க. நம்ம முஸ்லீம் மக்கள் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக அவங்கள்ட்ட கொண்டு போகல அப்படின்னா, அவங்க வந்து இந்த மதம் மாதிரி தான் இந்த மதமோ, மற்ற மதங்கள் மாதிரி தான் இந்த மதமும் தான் நினைப்பாங்க. அவங்க போய் இந்த குரான் டெக்ஸ்ட்டை இந்த ஹதீஸ் எல்லாம் போய் ஆய்வு பண்ண மாட்டாங்க. அவங்க மக்கள் முஸ்லீமை பார்க்குறாங்க, இப்போ நீங்கள் என்னப்பா அவன் வந்து நிற்க வச்சு வணங்கினா நீங்கள் படுக்க போட்டு வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும்னா, கரெக்டான மார்க்கத்தை நம்ம பின்பற்றோம்னா, இந்த விஷயம் தனித்து விளங்குற விஷயத்தை நம்ம முஸ்லீம்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு. இதை வந்து மற்ற சமுதாயத்தை சொல்கிறத விட நம்ம முஸ்லீம் மக்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை. அதே மாதிரி இப்போ வந்து பெரிய அவுலியாக்கள், பெரிய மகான்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு பதிலளிக்கும் விதமாக குரான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பல நபிமார்களை வந்து இறக்கியிருக்கான் அல்லாஹ். ஒவ்வொரு நபிக்கும் நடந்த சில விஷயங்களை எடுத்து போடுறான் பாருங்க. ஈசா நபியை வந்து எப்படி விசாரிக்கிறான் பாருங்க. குரானில் 5வது அத்தியாயம் 116 வசனம். அதாவது ஒரு நபி, அதாவது ஒரு நபிக்கு வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு அற்புதத்தோடு பிறந்தவர். அது மாதிரி அவர் இறப்புமே வந்து ஒரு அற்புதமாக இருக்குது. இறப்புனா அவர் இறக்கல, அவர் வந்து அல்லாஹ் வந்து அவருடைய அளவில் உயர்த்தி கொண்டான். அவர் வந்து பல அற்புதங்களை செய்தார். இப்போ இந்த மாதிரி ஒரு நபியை பார்க்கும்போது அவங்க வந்து கடவுளின் தன்மை கொண்டு போயிடுறாங்க இல்லையா. இதே வந்து அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயம் 116 வசனத்தில், மரியமின் மகன் ஈசாவே, அல்லாவை அன்று என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என நீர் மக்களுக்கு கூறினீரா. ஈசா நபிகிட்ட அல்லாஹ் கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாருவங்க, நீ தூயவன், எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் கூற உரிமை இல்லாதவன். நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாய். எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நீயே மறைவானவற்றை அறிபவன். அவர்கிட்ட டைரெக்டாக கேட்குறான். ஏன் அவருக்கு அல்லாஹ்க்கும் தெரியும் அவர் சொல்லலை அப்படின்னு, ஆனால் இதை கேட்பேன் அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இப்போயே இந்த மக்கள் விளங்கணுமே அப்படிங்கிறத தான் சொல்கிறான். ஈசா நபி வந்து அவர் சொல்லலை, அவர் வந்து என்னைய கடவுளாக்குங்கள் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த மக்கள் கடவுள் ஆக்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய நபியே வந்து அந்த மக்கள் கடவுளாக்கும் போது கேட்கும்போது நான் அதெல்லாம் தகுதியே இல்லைப்பா, அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு கை விரிக்கிறார். நம்ம மற்ற நபர்கள் மற்ற மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அந்த மக்கள் வந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு ஆட்ரிபியூட் சொல்கிறான் பாருங்க. குரானில் 5வது அத்தியாயம் 25வது வசனம்,
சாப்பிட்றவன் வந்து கடவுளாக இருக்க மாட்டான், திங்கிறவன் வந்து கடவுளாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறான். மரியமின் மகன் மசீ தூதரை தவிர வேறில்லை. அவர் தூதர் தான். அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர். அவரது தாய் உண்மையாளர். அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர். இவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதை சிந்திப்பீராக. அப்பா, இவ்வளோ சான்று நான் கொடுத்துருக்கேன்ப்பா. அவங்க சாப்பிட்டாங்கப்பா, அவங்க இருக்கும்போது சாப்பிட்டாங்க. அவங்கள போய் கடவுள்னு சொல்லி அவங்க இருக்கும்போது அவங்களால சாப்பிடாம இருக்க முடியல, அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்றவன் எப்படி கடவுளாக இருப்பான்? இதையும் லாஜிக்காக சொல்லுது. ஒரு சாப்பிட்றவன், ஒரு தேவை உள்ளவன் கடவுளாக இருப்பானா? சிந்திக்க மாட்டீங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் வந்து ஈசா நபியும் மரியம் அலைஹிஸ்ஸலாமே அவங்களையும் வந்து கடவுளாக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்களே வந்து அவங்களால காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு வார்னிங்காக சொல்கிறான். மரியமுடைய மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என்று கூறியோர் மறுத்து விட்டனர். மரியமின் மகன் மசீஹையும் அவரது தாயாரையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனிடமிருந்து அதை தடுக்க சிறிதிலமேனும் சக்தி பெற்றவர் யார் என்று நீர் கேட்பீராக. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இங்கே வந்து இந்த பூமியில் உள்ள அனைவரும் இந்த வசனத்தை சொன்னாலும் என்ன மறுமையில் தான் சொல்கிறான். மறுமையில் வந்து அவங்கள வந்து அல்லாஹ் வந்து நரகத்தில் போட மாட்டான் அவங்கள. ஆனால் என்ன கேட்கணும் அப்படின்னா, அவங்கள வந்து நான் வந்து மறுமையிலே வந்து அவங்கள தண்டிக்க நினச்சா கூட யாராலும் கேள்வி கேட்க முடியாது. அந்த அதிகாரத்தையும் நான் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இதில் இந்த ஒரு வசனத்தை சிந்திச்சாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய நபியினாலே அவங்களாலே காப்பாற்றிக்க முடியாது. அல்லாஹ் இப்படி ஒரு வார்னிங்கை கொடுக்குறானே அப்படிங்கிறத நம்ம மக்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி இன்னொரு நபி எடுத்துப்போம், நூஹ் நபி. அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. குரானில் வந்து 11ஆம் அத்தியாயம் 45 - 47 வசனங்கள். நூஹ் வந்து தம் இறைவனை அழைக்கிறார். என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவன், உனது வாக்குறுதியும் உண்மையே, நீயே தீர்ப்பு வழங்குறவள் மேலானவன். அவருடைய பையன் வந்து இஸ்லாத்தில் இல்லை, அவர் கொள்கையில் ஓரிரை கொள்கையில் இல்லை, அவன் வந்து வெளியே நிற்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, என் பையன் அங்கே நிற்கிறான், அவனை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கும்போது உடனே அடிக்கிறான். நூஹே, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன், இது நல்ல செயல் அல்ல. உமக்கு அறிவு இல்லாதது பற்றி என்னிடம் கேட்காதீர். அறியாதவராக நீர் இருக்கக்கூடாது என உமக்கு அறிவுரை கூறுகிறேன். இப்படி கேட்காத, உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தில் வந்து யாருக்கும் பங்கு கேட்டாலே வந்து கோபமாக தான் இருப்பான். அல்லாஹ் வந்து அவ்வளோ கண்டிக்கிறான் பாருங்க. அதை நம்ம ஒவ்வொரு இதுலேயும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதுலேயும் பார்த்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதுலேயும் பார்க்குறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துலையும் பார்க்குறோம். உடனே அவர் வந்து ரிவர்ட் ஆகிறார். உடனே என்ன பண்ணுறாரு, இறைவா, எனக்கு அறிவில்லாத பற்றி நான் உன்னிடம் கேட்பதை விட்டு உன்னிடமே நான் பாதுகாப்பு தருகிறேன். நீ என்னை மன்னித்து அருள்பியா விட்டால் நட்டமடைந்தவனாகி விடுவேன். உடனே டக்குன்னு கரெக்ட் பண்ணிக்கிறார். இல்லை, எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு இதில் அதிகாரம் கிடையாது, நான் வந்து தப்பாக கேட்டேன், என்னை மன்னிச்சிரு. அதே மாதிரி மனைவி விஷயத்துலையும் பாருங்கள். நூஹுடைய மனைவி இப்போ வந்து, அதாவது நல்ல மனிதர்கள் நினச்சா எல்லாமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆதாரம். 66ஆவது அத்தியாயம் 10ஆவது வசனத்தில் நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவ்விருவரும் நமது இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்த அவ்விரு பெண்களும் அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர். எனவே அவ்விருவரையும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை. இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என கூறப்பட்டது. அவங்க மனைவியாக இருந்தாலும் அவங்களால காப்பாற்ற முடியலை. நூஹ் நபியால் அவங்களுடைய மனைவியே காப்பாற்ற முடியலைங்கிறத, அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. நபியாக இருந்தாலும் அதிகாரம் கிடையாது. இந்த விஷயத்தில் வந்து யார் வந்து நரகத்துக்கு போவா, யார் சொர்க்கத்துக்கு போவா, யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அதிகாரம் இங்கே உள்ள மனுஷனுக்கு யாரும் கொடுக்கப்படலை. சரியா? யாரும் நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியாது. நம்ம செயலால் தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதாவது நபிமார்களே வந்து சிறந்த நபி வந்து இப்ராஹிம் நபி. அல்லாஹ் வந்து அவங்கள வந்து கலீல்னு சொல்கிறான், அவங்களுடைய உற்ற நண்பர்னு சொல்கிறான். அந்த இப்ராஹிம் நபிக்கு உள்ள விஷயத்தை பாருங்கள். குரானில் வந்து 2ஆவது அத்தியாயம் 127 வசனம், இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். இப்ராஹிமுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ், எல்லாத்தையும் வந்து அவர் பாஸ் ஆகிடுறார். உம்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று அவன் கூறினான். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை வந்து நான் வந்து இமாமாக்குறேன், மக்களுக்கு வந்து இமாமாக்குறேன் அவனைய அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, எனது வழி தோன்றலிலும் எனக்கு தலைவராக ஆக்கிவாய் என்று அவர் கேட்டார். என் வாக்குறுதி உடனே ரிப்ளை பண்ணிடுறான், என் வாக்குறுதி அநீதி இழைத்தவரை சேராது. உனக்கு பிறந்ததுனால எல்லாத்தையும் தலைவராக்க முடியாது. உனக்கு பிறந்து அவர் நல்லவராக இருக்கணும், அவர் வந்து அநீதி இல்லவராக இருந்தால் அவரை தலைவராக்க முடியாது. அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படலை, இந்த அதிகாரத்தில் பங்கு கேட்டு வராத. அதே மாதிரி 9ஆவது அத்தியாயம் 114 வசனத்தில் அவருடைய தந்தை இப்ராஹிம் நபியுடைய தந்தை, அது வந்து சந்ததிகள் விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ தந்தைக்கு வராங்க.
இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே. அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார். அவருடைய தந்தைக்கு வந்து பாவமன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் வந்து மறுத்துறான். அதுலேயுமே வந்து அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத இதில் சொல்கிறான். இப்போ இன்னும் அடுத்த நபி பார்ப்போம், யாக்கூப் நபி. அவருக்கு பாருங்கள், அவருடைய பிள்ளையுடைய யூசுஃப் அவங்கள வந்து அவங்க சகோதரர்கள் வந்து அவங்கள அந்த கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. தொலைச்சிட்டு வரும்போது 12வது அத்தியாயம் 84வது வசனம், அவர்களை விட்டும் அவர் ஒதுங்கி கொண்டார். யூசுஃபுக்கு ஏற்பட்ட துக்கமே என்றார். கவலையால் அவரது கண்கள் வெளுத்தன. அவர் துக்கத்தை அடக்கிக் கொள்வராக இருந்தார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஒரு நபி தான், அல்லாஹ்வுடைய வஹியோட டைரெக்டாக தொடர்பு உள்ள நபியினாலேயே அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியல. அழதான் முடிஞ்சிச்சு, அல்லாட்ட தான் கேட்க முடிஞ்சிச்சு. அல்லாவின் மீது ஆணையாக உமது உடல் மெலியும் வரை அல்லது நீர் இறக்கும் முறை யூசுஃபை நினைத்து கொண்டே இருப்பீர் போலும் என்று அவர்கள், அதாவது அந்த சகோதரர்கள் வந்து சொன்னாங்க. அப்பா யூசுஃப் பற்றி நினச்சிட்டே இருக்க போது, இவ்வளோ இப்படி மெலிஞ்சு போய் இப்படி இருந்தாலும் நீ வந்து நினச்சிட்டே இருக்கியே, ஒன்றும் செய்ய முடியலங்கிறது தான். ஒரு கையாலாக தன்மை தான் இருக்குது அந்த நேரத்தில், எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத வந்து யாக்கூப் நபி விஷயத்துலையும் பார்க்குறோம். அதே மாதிரி யூனுஸ் நபி இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய படிப்பனை இதில். அதில் என்னென்னா, மீனுடையர் 21 அத்தியாயம் 87வது வசனம், மீனுடையவர் கோபித்து கொண்டு சென்றார். அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிடுவேன் என்று இருளிலிருந்து அவர் அழைத்தார். என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து மீன் வயிற்றுக்குள்ளே வச்சிட்டான்ல, வச்சதுக்கப்புறம் அவர் வந்து கோபித்து கொண்டு போயிட்டாரு. அவர் வந்து எங்கே போவார், கோவிச்சு கொண்டு எங்கே போவார்? எல்லா பக்கமும் அவனுடைய அதிகாரம் தான், இறைவனுடைய அதிகாரம் தான், கோவிச்சு கொண்டு எங்கேயும் போக முடியாது. உடனே வந்து மீன் வயிற்றில் சிறை வச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் துவா ஓதுறாரு, ராயிலா இல்லா அந்த சுபானக்கு இன்னி குந்து மினலாலி மீன், அந்த துவா ஓதுறாரு. அந்த துவா ஓனதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான். அப்படி சொல்கிறான் 37வது அத்தியாயம் 143 144. அவர் மட்டும் அந்த துவாவை கேட்கல அப்படின்னா, அவர் துதிக்காது இருந்திருந்தால் அவர்கள் உயிர்ப்பிக்கும் நாள் வரை அதன் வயிற்றிலே தங்கியிருப்பார். அப்படியே சிறை வச்சிருப்பேன். அவ்வளோ டென்ஷன் ஆகிறான். அதிகாரத்தில் யாராவது பங்கு கேட்டு வந்தீங்க அப்போ தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க அப்படிங்கிறத வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறான். 68 அத்தியாயம் 48 50வது வசனத்தில், 48லேருந்து 50 வசனத்தில், உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக, மீனுடையவர் போல் நீர் ஆகிவிடாதீர். அவர் துக்கம் நிறைந்தவராக இறைவனை அழைத்தார். அவரது இறைவன் வந்து அவருக்கு அருள் கிடைக்காவிட்டால் அவர் எழுந்தவராக வெட்ட வழியில் எரியப்பட்டிருப்பார். ஆயினும் அவரை அவரது இறைவன் தேர்வு செய்தான், அவரை நல்லவராக்கினான். அதிகாரத்தில் வந்து யாருக்கும் வந்து பங்கு தரவே மாட்டான் அல்ல அப்படிங்கிறத இதில் சொல்கிறான். இதே மாதிரி ஐயூப் நபி விஷயம் நமக்கு தெரியும். அவர்களுடைய எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, அதாவது அவங்க கஷ்டத்தை வந்து அவங்களால போக்கிக்க முடியல. ஐயூப் நபிக்கும் கஷ்டம் ஏற்படுது, அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களால போக்கிக்க முடியல. அவங்க கேட்குறாங்க 21வது அத்தியாயம் 83 84 வசனத்தில், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன் என ஐயூப் தமது இறைவனை அழைத்த போது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம். அவரது குடும்பத்தாரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் நாம் அருளாக அவருக்கு வழங்கினோம். வணக்கசாலிகளுக்கு இது அறிவுரை. என்னென்னா, அல்லாட்ட தான் கேட்கணும். யாருக்கு துன்பம் வந்தாலும் அவங்களால நீக்க முடியாது, அல்லாஹ் தான் நீக்குவான். நபியுடைய தொடர்பு, வஹியுடைய தொடர்பில் இருந்தாலும் அவங்களால நீக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இவ்வளோ நபிகள், நான் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ நபிகள், இந்த நபிகள்லாம் யாருன்னா, இந்த நபிமார்கள்லாம் யாருன்னா மற்ற சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, கடைசியாக வந்து இந்த விஷயத்தை ரெண்டு மூணு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி முகமது நபி, அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற விஷயத்தை பாருங்கள். அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற வார்னிங் என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உஹது போர் சம்பவம், இது சஹீஹ் முஸ்லீமில் வருது. சஹீஹ் முஸ்லீமில் 1791 ஹதீஸு. வேறு வெர்ஷனில் வேறு நம்பர் வரும், நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து உஹது போரில் என்ன ஆகுது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பல் வந்து உடைக்கப்படுது, மூஞ்சி வந்து, அதாவது முகம் வந்து தாக்கப்படுது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தங்களுடைய நபியை காயப்படுத்தி அவரது பல்லை உடைத்த ஒரு சமுதாயம் எப்படி உருப்படும்? அவரோ அவர்களை அல்லாவின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் பக்கம் அழைக்கிறாங்க. இந்த நபியை தாக்கிட்டு இவங்களாம் உருப்படுவாங்களா? இவங்களாம் ஜெயிப்பாங்களா? எப்படி உருப்படுவாங்க இவங்களாம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், வசனத்தை இறக்குறான் பாருங்க. அதில் 3வது அத்தியாயம் 122 வசனம், முகமது அதிகாரத்தில் உமக்கு ஏதும் இல்லை, அவன் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம். அதிகாரத்தில் நீ பங்கு கேட்டு வராத. உன்னுடைய பல்ல உடைச்சதுனால, உங்களுடைய பல்ல உடைச்சதுனால அவங்க வந்து உருப்படாமல் போயிடுவாங்களோ, அதை டிசைட் பண்ணுறதுக்கு நீ யார்? அதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து சொல்கிறான். இதே மாதிரி தான் நடந்துச்சு. உஹது போகிற தலைமை தாங்க நடந்தது யார்? அபு சுஃபியான் கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்துடுறார் இல்லையா? அதேமாதிரி அல்லாஹ் நினச்சா மன்னிப்பாங்கிறத மன்னிச்சிருக்கான்.
அபு சுஃபியானுடைய பாவங்களை மன்னிச்சு தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய நிறைய நபர்கள் வந்து உஹது போர்ல இறந்தும் போயிருக்காங்க, காஃபிராவே இறந்தும் போயிருக்காங்க. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கலை. அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை சும்மா சொல்லலை, சொல்லிட்டு அதை செயல்படுத்தி காமிக்கிறான் பாருங்க. பல்ல உடைச்சது தலைமை தாங்கி வந்து பல்ல உடைச்சதுக்கு அவரை வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு பிற்காலத்தில். அவன் நினைச்சா மன்னிப்பான், அவன் நினைக்கலையா மன்னிக்க மாட்டான். அது அந்த அதிகாரத்தில் நீ யாரும் பங்கு கேட்டு வராதியே அப்படிங்கிறான். இன்னொரு பெரிய சம்பவம் என்ன சம்பவம்னா, அபுதாலிப் அவருக்கு வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது வந்து அபுதாலிப். அவங்க இறந்துடுறாங்க. அவங்க அந்த மரண தருவாயில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் போகிறாங்க, அவங்கள பார்க்க போகும்போது கடைசி நேரம் இல்லையா, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லும்போது அங்கே பக்கத்தில் அபூஜஹல் இருந்தான். அபூஜஹல் வந்து என்ன சொல்கிறான்னா, சொல்லாத நீ வந்து உங்களுடைய பாட்டனாருடைய மார்க்கத்தை விட்டு போக போறியா, அதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் இவர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து இது மட்டும் சொல்லிவிடுங்க, இதை நீ லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் நான் வந்து உங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட வந்து நான் வந்து பாவம் அனுப்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அபூஜஹல் வந்து அபூதாலிப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பாட்டனாருடைய அப்துல் முத்தலிபின் மார்க்கத்திலே வந்து இருக்கிறேன் அப்படி சொல்லிடுறாரு அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து இறந்துறார். லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து உறுதிமொழியை வந்து சொல்லவே இல்லை. உடனே வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் தாங்க முடியல. 2 விஷயம் நடக்குது இல்லை. ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வின் மீதான எனக்கு தடை விதிக்கப்படும் வரை உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து மார்க்கத்தில் இல்லை, மார்க்க சொல்லலை, இருந்தாலும் நான் வந்து பாவமன்னிப்பு கேட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் வந்து குர்ஆன் வசனத்தில் உடனே இறக்கிடுறான். நீ வந்து துக்கமாக இருக்கிய அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதிகாரம்னா நான் மட்டும்தான்ப்பா பவர், நான் தான் அங்கே வந்து நான் சார்ஜில் இருக்கவன், நீ யாரும் சார்ஜில் இல்லை, ரசூல்னால சார்ஜில் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினரே ஆனாலும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டவருக்கு இந்த நபிக்கும் தகாது. நீங்கள் வந்து அவர் வந்து இணை வைப்போராக இறந்துருக்காரு, அவர்கிட்ட வந்து நீ என்கிட்ட வந்து பாவமன்னிப்பு கேட்குறியா, அதாவது அது வந்து நபிக்கு தகாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அபூதாலிப் வந்து இந்தமாரி இஸ்லாத்தை ஏற்காமல் அவங்க வந்து மரணிச்சிடறாங்களான்னு ரொம்ப வருத்தப்படும் போது அல்லாஹ் வந்து 28 56 வசனத்தை இறக்குறான். அதில் சொல்கிறான், முகமதே நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது. உன்னுடைய ரைட்டுக்கு உன்னுடைய இஷ்டத்துக்குலாம் நீ வந்து இவரை வந்து நேர்வழியில் செலுத்த முடியும், இவரை நேர்வழியில் செலுத்த முடியும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான், அவன் நேர்வழி பெற்றோரே நன்கறிந்தவன். அபூதாலிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், கரெக்டு தான். இருந்தாலும் அந்த வந்து நேர்வழி கொடுக்குற அதிகாரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படலை. அல்லாஹ் வந்து அவனுடைய அதிகாரத்தை வந்து யாருக்கும் வந்து பங்கு தர மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து இது உதாரணம். இவ்வளவு நபிமார்கள் நமக்கு வந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நம்ம வேற யார்கிட்ட போய் நேர்வழியை காமிக்கிறோம். நான் நேர்வழி எனக்கு வந்து இவர் வந்து போய் அல்லாட்ட வந்து பாவம் அனுப்பி கேட்பார், இவர் வந்து அல்லாட்ட வந்து நமக்கு அதை வாங்கி தருவார், இதை வாங்கி தருவார், பிள்ளைய வாங்கி தருவார், அவர் வந்து அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார், நம்ம எப்படி நம்புகிறோம்? ரசூலுல்லாஹ்க்கு பண்ண முடியல, இவ்வளோ நபிமார்களுக்கும் பண்ண முடியல. நம்ம வந்து இதை சிந்திக்கணும். இந்த விஷயத்தில் வந்து இஸ்லாம் இவ்வளோ தர்க்க ரீதியான வாதங்களை வைக்குதே, இந்த மாதிரி வேறு எந்த ரிலீஜன், எந்த ஒரு சித்தாந்தமும் சரி, எந்த ஒரு கொள்கையும் சரி இந்த மாதிரி வாதங்களை வைக்கலை. இவ்வளோ தர்க்க ரீதியான வாதங்களை நீங்கள் வெளியிருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து இது விளங்க முடியும். இதை வந்து நம்ம விளங்கணும். விளங்கி இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நம்ம இருப்போம். இது குறித்து இன்னொரு சில விஷயங்கள், தனித்தவன் அவன் எப்படி தனித்தவன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தொடரில் பார்ப்போம். அதோடு நம்ம வந்து இந்த தொடரை முடிச்சுப்போம். இந்த வாஹிர் தனான் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.